ஆட்சி நாங்கள் பண்ணணுமா இல்லை கோர்ட்டு ஆட்சி பண்ணுமா? என்னது ஆட்சி மத்திய அரசு பண்ணுமா இல்லை கோர்ட்டு தான் ஆட்சி பண்ணணும்னா நீங்களே ஆட்சி பண்ணுங்க. நாளை பிள்ளை எங்களை எதை விதையும் கேட்கக்கூடாது. நீங்கள் டாஸ்மாக் மேலே எப்படின்னா டாஸ்மாக்னு ஒரு தனி நிறுவனமா? டாஸ்மாக் அதில் நிர்வாகிக்கிற அதிகாரி தான் தப்பு பண்ணுறான். டாஸ்மாக் தப்பு பண்ணுதா? அந்த அதிகாரி மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதில் எப்படி கடல்நிலை ஊழியம் இது 20,000 கோடி ஒரு கடல்நிலை ஊழியம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா? கடல்நிலை ஊழியம் தப்பு பண்ணுறதுக்கு டாஸ்மாக் நிறுவனம் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு ஒரு நீதியரசர் கேட்குறாருன்னு போது எங்களுக்கு வந்து நேற்று இந்த இந்தியாவுக்கே பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் இதுதான். இங்கே வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஒன்று உள்துறை மந்திரியை போய் பார்க்கணும், இல்லைன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்கணும், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டரை பார்க்கலாம். இந்த வழக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அக்கா கனிமொழி அந்த மர்மம் என்ன? அப்போ தளபதி ஸ்டாலின் சொல்லி அமைச்சிருக்காருன்னா வெள்ளக்கொடி காட்டுறதுக்கு காட்டிட்டாங்கல்ல. பழைய காலி பாட்டிலுக்கு எவ்வளோ முறைகேடாக இது வரைக்கும் டாஸ்மாக் வந்து முறைகேடாக பாருங்க, டாஸ்மாகில் இருக்கிற பாருங்க அத்தனையுமே டண்டரை விடாமல் முறைகேடாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. 10 பாருக்கு தான் வரி கட்டுறாங்க, மிச்சம் 90 பாருக்கு வரி கட்டுறதில்லை, வாடகை கட்டுறதில்ல. இதெல்லாம் தரவுகள்லாம் யார்கிட்ட இருக்குது? இடி சைடில் இருக்குது. இதுக்கு வந்து நேற்று வந்து தடை கொடுத்தது வந்து மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தை இது வரைக்கும் சம்பாதிச்ச சுப்ரீம் கோர்ட்டு. இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு இல்லை அந்த நம்பிக்கை நேற்று வந்து ஒரே நாளில் ஒரு 25% தவிடு போய் மக்கள் நினைக்கிறாங்க. விசாரணையே பண்ணக்கூடாது, அது ஒரு இந்திய கூட்டாட்சிக்கு விரோதமானது நீங்கள் பண்ணுறது. அது ஒரு கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நீங்கள் இன்னொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுனால எப்படி நீங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தலான்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு சென்ட்ரல் தப்பு பண்ணும்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிலாக்ஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடி விசாரணைக்கு இடைக்கால தடையை போட்டிருக்காங்க. இது திமுக சைடில் ஆர்எஸ் பாரதி உள்ளிட்டவர்களை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிற நிலையில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? சுப்ரீம் கோர்ட் வந்து எல்லா வழக்கிலையும் வந்து சரியான நடைமுறையை பயன்படுத்துறதில்லை. அதாவது நீதியரசர்களை தான் விமர்சிக்கக்கூடாதே தவிர அவர் கொடுத்த ஆர்டரை விமர்சிக்கலாம். அதில் தவறு இருந்தால் சுட்டி காட்டலாம். இது பொதுமக்களுக்கு உள்ள சுதந்திரம். அந்த இதே வழக்கில் டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜி மேட்ரு உள்ளே வரும்போது வேகமாக விசாரிக்கணும், துரிதமாக விசாரணைப்படுத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லிச்சு, இங்கே உயர்நீதிமன்றமும் அதுக்கு சொல்லிச்சு. உயர்நீதிமன்றம் வந்து ஏற்கனவே தடை விதிச்சதை நீக்கிட்டாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் நேற்று வந்து அவங்க சைடில் திமுக சைட்லேயும் சரி, எடப்பாடி எதிர்கட்சி சைட்லையும் சரி ஒரே ஒரு லாயர் தான் வைக்கிறாங்க, முகுல் ரோஹித்தி தான் வைக்கிறாங்க. எடப்பாடியாரும் முகுல் ரோஹித்தி வைக்கிறாரு, வேலுமணியும் முகுல் ரோஹித்தி வைக்கிறாரு, திமுகவும் முகுல் ரோஹித்தி தான் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் சார்பில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. கூட கபில் சிபல் வந்து அடிஷ்னலாக வச்சுருக்காங்க 2 லாயர். ஆனால் மத்திய அரசு அட்டார்னி ஜெனரலை வைக்கிறாங்கல்ல துஷ்வர் மேத்தா, அவருடைய வாதம் பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு. அதனால தான் அதில் வந்து அவங்களுடைய வாதம் வந்து நேற்று சரியாக இருந்தது. யாருடைய வாதம்? துஷ்வர் மேதாவுடைய மத்திய அரசோட அட்டார்னி ஜெனரல் நேற்று வந்து அவங்களுடைய வாதத்தை வந்து அமலாக்க பிரிவு சார்பில் வைக்கும்போது சரியான தரவுகளோட அவங்க இது வரைக்கும் கலெக்ட் பண்ண எப்படியும் கேஸ் இன்றைக்கி வரப்போகுதுன்னு தெரியும், போன வாரமே தெரியும் அவங்க போட்டிருக்காங்க. விரைவில் வரப்போகுது, இந்த சுப்ரீம் கோர்ட்டு லீவுக்கு முன்னாடி ஸ்பெஷலை வரப்போகுதுன்னு தெரியும் போது இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணாங்கல்ல, யார்? இடி ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்காங்கல்ல விசாகங்கிட்ட, அந்த பொது மேலாளர், துணை மேலாளர், அட்மினிஸ்ட்ரேட்டரு எல்லார்கிட்டையும் டாஸ்மாகில் வாங்கியிருக்காங்களே, யார் யாருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, இந்த பழைய காலி பாட்டிலுக்கு எவ்வளோ முறைகேடாக இது வரைக்கும் டாஸ்மாக் வந்து முறைகேடாக பாருங்க, டாஸ்மாகில் இருக்கிற பாருங்க அத்தனையுமே டண்டரை விடாமல் முறைகேடாக கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதில் 10 பாருக்கு தான் வரி கட்டுறாங்க, மிச்சம் 90 பாருக்கு வரி கட்டுறதில்ல, வாடகை கட்டுறதில்ல. இதெல்லாம் தரவுகள்லாம் யார்கிட்ட இருக்குது?
இடி சைடில் இருக்குது. ஏன் அவங்க அது வந்து அவங்க சைடில் தரப்பில் வந்து முன்னே எடுத்து வைக்கல? என்ன காரணமாக இருக்கும்? 1000 கோடி ஊழல் முன்னெடுத்துங்க. அப்போ 1000 கோடினா ஒரு உங்கள் கையில் ஒரு டேட்டா இருக்கும்ல, உங்கள்கிட்ட அந்த புள்ளி விவரம் இருக்குமா இல்லையா? அந்த புள்ளி விவரத்தை கரெக்டாக ஏன் பதிவு பண்ணலன்றது தான் நீதிபதியோட கோபம். நீ பாட்டாக கூட கொடு, நீ விசாரணை பண்ணோம், இவ்வளோ பண்ணியிருக்கோம், இவ்வளோ பண்ண வேண்டியது இருக்குது, இது நீங்கள் இது விசாரணைக்கு இது தாமதிச்சுன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் தடை கொடுத்தீங்கன்னா அது ஒவ்வொரு நாளும் வெளிநாட்டுக்கு ஏற்கனவே 2 பேரும் ஆகாஷ் பாஸ்கரும் ரித்தீஷும் தப்பிச்சு போயிட்டாங்க, இன்னும் தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எங்களை நீங்கள் துரிதப்படுத்தி விசாரணை பண்ணுன்னா நாங்கள் எப்படி விசாரணை பண்ண முடியும்? உங்களுக்கு எங்கள் அமலாக்கத்துறை மேலே நம்பிக்கை இல்லைன்னா, இந்த விசாரணை ஏஜென்சி மேலே நம்பிக்கை இல்லைன்னா கோர்ட்டுக்கு, நீங்கள் வந்து கோர்ட்டோட டைரக்ட் மானிட்டரில் கூட நாங்கள் விசாரணை பண்ண தயாராக இருக்கிறோம். கோர்ட்டு நீதிபதி, ரிட்டையர்டு நீதிபதியாக இருந்தாலும் சரி, இப்போ பிரசன்ட் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் மேற்பார்வையில் இந்த வழக்கை நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் இடைக்கால தடை கொடுத்துட்டிங்கன்னா இந்த வழக்கில் நிறைய சாட்சியங்கள் கலைக்கப்படும், மறைக்கப்படும், பெரிய பெரிய முதலைகள் தப்பித்து ஓடிவிடுவார்கள். இதெல்லாம் வந்து எடுத்து முன் வைக்கலாம் அமலாக்கத்துறை சைடில். ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அமலாக்கத்துறை வந்து வரம்பு மீறுதுன்னு ஒரு சத்தீஸ்கர் வழக்கிலையும் சரி, கஜரால் வழக்கிலையும் சரி, மதுபான வழக்கில் அங்கெல்லாம் வந்து கொள்கை முறைப்பாடு அங்கெல்லாம். அதாவது புதுசாக நீங்கள் வந்து சாராய கடையை இது பண்ணுறது கொள்கை ரீதியாக அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கீங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கீங்கன்னு கொள்கையில் கோட்பாடு. இங்கே வந்து ஊழல், இதையும் அதையும் இவங்க வந்து ஒன்றுக்குள்ளே வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன ஊழல் ஒன்றும் நான் சொல்கிறேன். டாஸ்மாகில் ஒரு இண்டன் போடுறாங்க இல்லையா, எஸ்என்ஜே ஜெயமுருகன் சார் ஒரு இண்டன் போடுறான்னா அந்த இண்டனுக்கு அந்த ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கும் அந்த மேலாளருக்கும் பணம் கொடுத்தா தான், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்தா தான் இண்டனே ப்ளேஸ் பண்ணுவாங்க. இண்டன் போகிறதுலேருந்து, காலி பாட்டில் வாங்குறதுலேருந்து, நீங்கள் 10 ரூபா மூடிக்கு 10 ரூபா, குவார்ட்டராக இருந்தாலும் ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு அதுக்கு குவார்ட்டருக்கு 10 ரூபா, ஃபுல்லுக்கு 40 ரூபா ஒரு லிட்டர் வரும்போது இது எத்தனை ஆயிரம் கோடி ஊழல் நடக்குதுன்னு கொஞ்சம் முறை கணக்கு பார்க்காம சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய கவனத்தை முழு கவனத்தையும் அந்த குறுகிய காலத்தில் கவனத்தை செலுத்தாமல் இதுக்கு வந்து நேற்று வந்து தடை கொடுத்தது வந்து மிகப்பெரிய மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வருத்தத்தை இது வரைக்கும் சம்பாதிச்ச சுப்ரீம் கோர்ட்டு, இது வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு இல்லை அந்த நம்பிக்கை நேற்று வந்து ஒரே நாளில் ஒரு 25% தவிடுபொடி ஆகிருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்துனா உண்மையான குற்றவாளி ஊழல் பண்ணவங்க சுப்ரீம் கோர்ட்டால் தண்டிக்கப்படுவார்கள், நீதி தேவதர்கள் இவர்களுக்கு தண்டனை வழங்குவார்கள், அமலாக்கத்துறை விசாரணை தானே பண்ணணும்னு சொன்னாங்களே தவிர தண்டிக்க சொல்லலையே. நீங்கள் சுப்ரீம் கோர்ட் 100 படி மேலே கூட போய் அந்த தீர்ப்பை சொல்லியிருக்கலாம். நீங்கள் அதாவது நீங்கள் விசாரணை பண்ணலாம், இறுதி முடிவு நீங்கள் எடுக்கக்கூடாது, கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட மக்கள் வந்து அதை ஏற்றுட்ருப்பாங்க. நீங்கள் விசாரணையே பண்ணக்கூடாது, அது ஒரு இந்திய கூட்டாட்சிக்கு விரோதமானது நீங்கள் பண்ணுறது, அது ஒரு கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு, நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டு மேலே எப்படி நீங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தலான்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு சென்ட்ரல் தப்பு பண்ணும்போது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா? ஸ்டேட் கவர்மெண்ட்டு டாஸ்மாகை யார் லஞ்சம் ஊழல் பண்ணுறது, அதுக்கு பொறுப்பு வகிக்கிற மந்திரி மட்டும் இல்லை, ஹோம் செக்ரட்டரி வந்து அதுக்கு பொறுப்புன்னா அந்த ஹோம் செக்ரட்டரி யாரோட கட்டுப்பாட்டில் வராரு? மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் வர்றாரு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை 41 வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதன் மேலே தான் அமலாக்கத்துறை உள்ள நுழையுது. அதில் தான் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் ஹைகோர்ட்டோட நீதியரசர் சாமிநாதன்ஜியும் மாண்புமிகு நீதியரசர் லட்சுமிநாராயணஜியும் அருமையாக சொன்னாங்க. நீங்கள் இது இருக்கட்டும், மெயின் கேஸை வந்து நீங்கள் கீழ்மை நீதிமன்றத்தில் போய் டைல்யூட் பண்ணிடக்கூடாது, அந்த 41 எஃப்ஐஆரும் எங்களுக்கு வரணும், நாங்கள் முடிவு எடுக்கிற வரைக்கும் 41 எஃப்ஐஆர் மேலே நீங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இப்போ என்ன இவங்க திமுக முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த 41 வழக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு பண்ணாங்கல்ல, பிராமா பேசி கேஸ் அதுதானே, அந்த கேஸ் யார் பதிவு பண்ணுது? 41 வழக்கு யார் பதிவு பண்ணுது? ஸ்டேட் கவர்மெண்ட்டோட லஞ்ச ஒழிப்புத்துறை. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க எஜமான மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கும்? கீழே இருக்கிற கடன் ஊழியர் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கும், மேலே வரும்போது நடவடிக்கை ட்ராப் ஆகிடும் இல்லையா? அதனால தான் லட்சுமிநாராயணஜியும் இவரும் வந்து சொன்னது எது நேற்று ஹைகோர்ட்டில் சாமிநாதன் ஜியாவும் சொன்ன காரணம் என்ன, ஆனரபிள் ஜஸ்டிஸ் சொன்னது என்னென்னா, நீங்கள் அந்த 41 பேரில் எதுவும் கை வைக்கக்கூடாது, எங்களுக்கு தெரியாமல் கீழ்மன்ற அவங்க வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்கிடக்கூடாது, நல்லா புரிஞ்சிங்க. ஏன்னா அந்த வழக்கு வாபஸ் ஆகிடுச்சுன்னா இந்த கேஸு நிற்காது, அமலாக்கத்துறை கேஸ். அதை பேஸ் பண்ணி தான் பிரேமா பேசியை பேஸ் பண்ணி தான் அமலாக்கத்துறை உள்ளே வருது. நீ அதையே நீத்து போக செய்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வழக்கு எப்படி நிற்கும்? இவங்க அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தால் இதை புரிஞ்சுன்னு தான் அவசரம் அவங்க எடுத்தாங்க. ஆனால் நீதியரசர்
தலைமை சுப்ரீம் கோர்ட்டோட நீதியரசர் என்னன்னா, அவருடைய கருத்து வந்து அவர் மற்ற ஸ்டேட்டில் அமலாக்கத்துறை அத்துமீறதை மனசில் வச்சுட்டு தமிழ்நாட்டில் வந்து அதே மாதிரி தான் நடக்குதுன்னு ஒரு இருக்குன்னு ஒரு யூகியத்தின் அடிப்படையில். அதே மாதிரி துஷ்வர் மேத்தா நம்ம அட்டார்னி ஜெனரல் வந்து சரியாக வாதத்தை முன்வைக்காதனால, மத்திய அரசோட அட்டார்னி ஜெனரல் வந்து சரியான வாதத்தை முன்வைக்காதனால, சார் நீங்கள் எங்களுடைய வாதம் என்னன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, எங்கள் அமலாக்கத்துறை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இதை மானிட்டரிங் ஆஃபீஸராக நீங்கள் நீதிமன்றமே மானிட்டர் பண்ணலாம், அதுக்கு எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, இந்தந்த தவறுகள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, மேலும் விசாரணை பண்ணாதான் மேலும் தவறுகள் கண்டுபிடி, நீங்கள் விசாரணையில் நீதிமன்றம் குறுக்கிட்டால் இல்லை தடை விதித்தால் எது பண்ணாலும் விசாரணை வலயத்துக்குள் இருக்கிறவங்க தப்பித்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே 2 முக்கிய குற்றவாளிகள் தப்பித்து விட்டார்கள், இன்னும் மேலும் அவர்கள் தப்பித்து போக நீங்கள் வழிவகுக்க செய்யும் இந்த கோர்ட்டு. இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் லஞ்ச லாவணியத்தை பற்றி பேசுகிறீங்க, ஒழிக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, வழக்குகளை விரைவாக நடத்தி முடிக்கணும்னு இதே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்களே தடையை விதிச்சுட்டு வரீங்க. ஆட்சி நாங்கள் பண்ணணுமா இல்லை கோர்ட்டு ஆட்சி பண்ணுமா? என்னது ஆட்சி மத்திய அரசு பண்ணுமா இல்லை கோர்ட்டு தான் ஆட்சி பண்ணணும்னா நீங்களே ஆட்சி பண்ணுங்க, நாளை பின்ன எங்களை எதை விதையும் கேட்கக்கூடாது. நீங்கள் ஊழலை பற்றியோ எதை பற்றியோ மாநில அரசு பண்ணுற ஊழலை பற்றியும். டாஸ்மாக் மேலே எப்படின்னா, டாஸ்மாக்னா ஒரு தனி நிறுவனமா? டாஸ்மாக் அதில் நிர்வாகிக்கிற அதிகாரி தான் தப்பு பண்ணுறான், டாஸ்மாக் தப்பு பண்ணுதா? அந்த அதிகாரி மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதில் எப்படி கடல்நிலை ஊழியம் இது 20,000 கோடி ஒரு கடல்நிலை ஊழியம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டானா? கடல்நிலை ஊழியம் தப்பு பண்ணுறதுக்கு டாஸ்மாக் நிறுவனம் எப்படி பொறுப்பேற்க முடியும்னு ஒரு நீதியரசர் கேட்குறாருன்னு போது எங்களுக்கு வந்து நேற்று இந்த இந்தியாவுக்கே பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் என்ன இதுதான். கடல்நிலை ஊழியம் பில்லு போடாமல் ஒரு சரக்கை விற்றான்னா அதுக்கு யார் பொறுப்பு? மேலாளர் பொறுப்பு, ஹோம் செக்ரட்டரி பொறுப்பா இல்லையா? அது அந்த பொறுப்பு இருக்கிற முதலமைச்சர் பொறுப்பு, அந்த மந்திரி பொறுப்பா இல்லையா? இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அமலாக்கத்துறை இப்போ இவ்வளோ ரைடு விட்டுட்டுருக்கு. இப்போ போய் செந்தில் பாலாஜி ரிசைன் பண்ணுறதுக்கு 2 நாள் முன்னாடி கூட அழுத்தம் கொடுத்துருக்காரு. புதிய சரக்கு 6 புதிய பிராண்ட் எடுத்துன்னு நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணது தான், புதிய பிராண்டு கையெழுத்து போடணும்னு நிர்பந்தம் பண்ணுறாரு. இதில் வந்து கோர்ட் வந்து அவசரமாக தடை விதிச்சிடக்கூடாது. கோர்ட்டுக்கு அந்த அமலாக்கத்துறை மேலே சந்தேகம் இருந்திருந்தால் இவங்க இப்போ கோர்ட் வந்து ஒரு நீதியரசர்களே ரிட்டையர்டு நீதிபதிகளே மானிட்டரிங் ஆஃபீஸராக வச்சுருக்கலாம், இல்லை தலைமை நீதிபதி தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதியே மானிட்டர் கமிட்டியை போட்டிருக்கலாம். ஆனால் அதை வச்சு தடை விதித்து அவங்கள தப்புவதற்கு நீதிமன்றமே வழிவகுத்தா மாதிரி உங்கள் தடை ஆணை இருந்தது வந்து அப்படியே எல்லாருமே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க தமிழ்நாட்டில். அப்போ ஊழல் பண்ணுறவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து அல்வா சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்படி தான் எடுத்துக்கணும். அதனுடைய வெளிப்பாடு தான் ஆர்எஸ் பாரதி வந்து நேற்று வந்து பொது வழியில் உட்காந்து என்னமோ இந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு சாதகமாக ஜெயிச்சுட்டா, அப்புறம் ஒரு இடைக்கால தடை அவ்வளோதான். அமலாக்கத்துறை தற்காலிகமாக விசாரணை நிறுத்த சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி ஹைகோர்ட்டு ஏற்கனவே இப்படி இந்த தடை கொடுத்தாங்களே, திரும்ப இதே ஹைகோர்ட் நாளைக்கு இந்த தடையை நீக்கிட்டாங்களே, இதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டு இந்த தடையை எளிதில் நீக்கும்ல. முழுமையான விசாரணை, இவங்களுடைய அறிக்கை இதே. இவங்க வந்து கபில் சிப்பலையும் முகுல் ரோஹத்தையும் வைக்கும்போது அந்த சைடில் துஷ்வந்த் அவே மாதிரி பார் கவுன்சில் பிரசிடெண்ட்டை வச்சுருக்கணுமா இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட் என்கேஜ் பண்ணிடணுமா இல்லையா? அமலாக்கத்துறை என்கேஜ் பண்ணிடணுமா இல்லையா? நீங்கள் அட்டார்னி ஜெனரல் நம்பினா வழக்கு இப்படி தான் தோக்கும். இந்தியாவோட அட்டார்னி ஜெனரல் எப்படி இருக்கிறாருன்றது நேற்று பார்த்தோம். கோர்ட்டில் தூங்கி வழிஞ்சிருக்காரு அவர் அட்டார்னி ஜெனரல். என் மேலே வழக்கு போட்டால் கூட பிரச்சனை இல்லை அட்டார்னி ஜெனரல் மேலே. இல்லை பிஜேபியை போய் அக்கா கனிமொழி முந்தா நேற்று போய் அந்த அம்மாவை பார்த்துருக்காங்க. யாரை? நிர்மலா சீதாராமன். பிஜேபியை அந்த அம்மா வெள்ளக்கொடி யாருன்னா எடப்பாடி சொன்ன மாதிரி வெள்ளக்கொடி காட்டி ஏதோ கையில் காலில் விழுந்து என் மகன் மீது வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தூது போயிருக்காங்க. அவங்க இங்கே வெளிநாட்டுக்கு போகிறவங்க ஒன்று உள்துறை மந்திரியை போய் பார்க்கணும், இல்லைன்னா வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்கணும், இல்லைன்னா பிரைம் மினிஸ்டரை பார்க்கலாம். ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போய் இந்த வழக்கு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அக்கா கனிமொழி அந்த மர்மம் என்ன? அப்போ தளபதி ஸ்டாலின் சொல்லி அமைச்சிருக்காருன்னு அர்த்தம். வெள்ளக்கொடி காட்டுறதுக்கு காட்டிட்டாங்கல்ல. 4 வருஷமாக நீங்கள் வந்து நிதி ஆயோக் இதில் போவே இல்லை. இப்போ அவசரம் மகனை காப்பாற்றுறதுக்கோசம் டெல்லி போகிறீங்க. அன்றைக்கி சொன்ன குற்றச்சாட்டுலாம் இப்போ மறந்து போச்சா? இல்லை மோடிஜி வந்து திருந்திட்டாரா? தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறேன்னு உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரா? எக்ஸ்ட்ரா நிதி ஒதுக்குறேன்ட்டு ஆந்திராவுக்கு ஒதுக்குன மாதிரி சிறப்பு திட்டத்துக்கு உங்களுக்கு என்ன தரேன்னு ஒதுக்குனாரா? எல்லாம் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஐயப்பாடு, மிகப்பெரிய சந்தேகம். கூட்டணி கட்சிக்காரங்களே விலகிற அளவுக்கு, திமுக விட்டு விலகிற அளவுக்கு இவருடைய செயல்பாடு நேற்று நம்ம கனிமொழியோட செயல்பாடு இருக்குது.
ஏன்னா கூட்டணி கட்சியான தம்பித்துறையெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பலை, மற்ற அண்டை மாநிலங்கள்லாம் போய் கன்வின்ஸ் பண்ணுறது. அந்த குழுவில் கூட்டணி கட்சி அதிமுக இல்லை, சசிதுரமும் கனிமொழி அக்காவும் இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளே ஒரு சாஃப்ட்டு. அதனால தான் இந்தியாவில் யாருமே வந்து முதல்ல பகல்காம் இதுக்கு இராணுவ இதுக்கு வந்து பேரணி நடத்தலை. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் முதல் ஆதரவு இந்தியாவிலேயே தமிழ்நாடு, அது தப்பு சொல்லவில்லை, பாராட்டுறோம். தெரிவித்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த கூட்டாட்சி தத்துவன்ற வார்த்தை, இந்திய கூட்டாட்சி தத்துவன்ற வார்த்தையை வந்து அடிக்கடி பயன்படுத்துறது வந்து திமுக. ஒரு ஊழல் செய்கிறதுக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் என்ன சம்மந்தம்? உங்கள் டிபார்ட்மெண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஊழல் செய்ததுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டே கலைக்கணுன்றது தானே மக்களோட கோரிக்கை. ஊழல் செய்கிற அரசு தேவையா? நீங்கள் என்ன சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்க? கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், இது இருக்காதுன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தானே வந்தீங்க. இப்போ இதுலேயே முழுகுதே. சரி, நீங்கள் தான் எங்கள் மடியில் கனம் இல்லைன்னு சொக்காவை கழிச்சு நிற்பீங்களே நடு ரோட்டில், யார் வேணாலும் வரலான்னு சொல்லி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸுக்கே வந்தவர் தான் தளபதி ஸ்டாலின். என் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு, என் மடியில் கனம் இல்லைன்னு சொன்னீங்களே. இப்போ ஏன் வழக்கு விசாரணை இத்தனை தடைகள்? சுப்ரீம் கோர்ட், ஸ்டேட் ஹைகோர்ட்டு சொல்கிறீங்க, சுப்ரீம் கேட்கலன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டு ராத்திரியாக ஓடுறீங்க. உங்களுக்கு தான் வழியில் பயம் இல்லை. யார் விசாரித்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அமலாக்கத்துறை விசாரிக்கிட்டோம், இல்லை சிபிஐ விசாரிக்கிட்டோம், இல்லை கூட விசாரிச்சுட்டு போட்டோமே. உங்கள் வேலை தான் நீங்கள் தான் திருடலையே, நீங்கள் தான் ஊழல் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு பயப்படுறீங்க? இதை ஏன் ஊடகங்கள் வந்து வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டுது? அமலாக்கத்துறை போய் இதுக்கு ஏன் ஸ்டே வாங்குறீங்க? விசாரணை தானே பண்ணுறாங்க. விசாரணை பண்ணிட்டா இருந்தால் இருக்குதுன்னு சொல்ல போகிறான், இல்லைனா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். இல்லாத இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அமலாக்கத்துறையில் அவங்க அப்பத்துறை எது வந்தாலும். பல்வேறு முக்கியமான தகவல்களை, செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.